ஹாய் ஹாய். வணக்கம் வணக்கம் நண்பா. நம்ம இப்ப எங்க திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியாஜின் தான் திரும்ப வந்திருக்கோம். எதுக்குன்னா சில பல ஒர்க்குக்காக தான் திரும்ப வந்திருக்கோம். இப்ப நம்ம எந்த ஹோட்டல்ல இந்த வாட்டி ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ கோரன் கரெக்டான சொல்லி மறந்துட்டேங்க. இதோ பார்த்துட்டு வரேன் அது என்னதான் நேம் அப்படின்னு. திஸ் இஸ் கோன்ரட். ஓகே ஓகே, கோன்ரட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். சரிங்களா. இந்த வாட்டி கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. போன வாட்டி வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி நார்மலா இருக்குமோ அந்த மாதிரி இப்பவே செம்ம ஜில்லு இருக்கு பாருங்க. புகையெல்லாம் போகுது. ஆனா மணி 7 மணி தான் ஆயிடுச்சு. இங்க 7 o'clock. நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 4 o'clock இருக்கும். இப்போ இந்த ஹோட்டல் நியர்பை இங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க டியாஞ்சில ஒரு ரேடியோ டவர் இருக்கு. நீங்க கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணா இந்த ரேடியோ டவர் இருக்கு. இது பக்கத்துல இந்த வாட்டி ஹோட்டல் இருக்கு. ஸோ நமக்கு லேண்ட்மார்க் ஈஸியா போயிருச்சு. ஸோ இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் நம்ம ஹோட்டல் சரௌண்டிங் எப்படி இருக்கு, வெளியே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். ஆனா என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ் பாருங்க. என்ட்ரன்ஸ் ஏதோ வீடு மாதிரி இல்லை. வெயிட், இதான் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் மெயின். இது வந்து ஹில்டனோட பிரான்ச் அப்படின்னு உள்ள இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ல அருமையா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்காங்க. உள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அதெல்லாமே நம்ம வந்து ஹோட்டலை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ ஒரு ட்ரக் வருது, அதை கிராஸ் பண்ணி ஓடி போயிடும். தென் வெளியே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இங்க எங்க பார்த்தாலும் எல்லா வீட்டு முன்னாடி இந்த ஹோட்டல் முன்னாடி எல்லாத்துலயும் இந்த மரம் நிக்குது. பட் இது என்ன மரம்னு தெரியல. சரி, நாளைக்கு இந்த போட்டோ எடுத்து லென்ஸ்ல போட்டு பாத்துருவோம். அப்புறம் எப்பவும் போல எங்க பார்த்தாலும் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அதுல எந்த பஞ்சமே இல்லை. ரோடு பாத்தீங்கன்னா இங்க எப்ப பார்த்தாலும் 8 மணி தானே ஒரு ரூபாய் பாதிக்கு இருக்க மாட்டாங்க ரோட்ல. காரெல்லாம் ரோட்ல பார்க் பண்ணிட்டு அவன் வீட்டுல தூங்கிடுவான் போல. நம்ம ஊர்ல வந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் டிராபிக்காவே இருக்கும். இங்க பாருங்க செடி வச்சுங்க, ஜவந்தி. ஐயோ ஜெயந்தியா ஜவந்தியாங்க, அது பேர் வேற வந்துருச்சு. அந்த சைடு தான் ரோட்ல வச்சிருக்காங்க. ஆனா பட்டுப்பு இருக்கா என்னடா, இங்க போய் பட்டுப்பு இருக்கு. ரோட பாத்தீங்கன்னா எவ்வளவு நீட்டா இருக்கும். ஊர் மண்ணையே பார்க்க முடியாதுங்க. ரோடு நீட்டா இருக்கும் பாருங்க ரோடு எல்லாமே. சரி, அப்படியே ஒரு வாக்கிங் போய் பார்த்துக்கலாம். தென் இதான் பாத்தீங்க அவங்க பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கு. அங்கங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அவங்க பாஷையில எழுதிருக்காங்க, நமக்கு அது புரியாது. பஸ் டைமிங்கும் போட்டிருக்காங்க. ஓகே, இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டு தாங்க சுத்திட்டு இருக்காங்க. இது முஸ்லீம்கள், அவங்களும் ஸ்வெட்டர் போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஃபீல் இன்னும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. எனக்கே வந்து செமையா ஷேக் ஆகுது. சரி, நம்ம இப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நியர்பை கேஎஃப்சி. அவ்வாடா, கேஎஃப்சிக்கு போன வாட்டி ரொம்ப தூரம் நான் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சேன். இங்க நியர்பைல இன்னைக்கு கேஎஃப்சி இருக்கு. இது மட்டும் இல்லாம என்னடா, இங்க பேக் கேமரா போயிடும். இங்க பாருங்க, போன வாட்டி நியர்பை கேஎஃப்சி. போன வாட்டி கேஎஃப்சி ரொம்ப தூரம் சுத்தினேன். கேஎஃப்சி இருக்கு, ராக் ஷாப், ஸ்டார் பக்ஸ். வா அருமைடா. ஹாட் ராக் ஏதோ ப்ரோக்ராம் ஏதோ உள்ள நடக்குது போல. சவுண்டு கேட்குது. நம்ம உள்ள போலாமா என்னன்னு தெரியல. இது இவங்களோட வெஹிக்கிள். போன வாட்டி பாத்தீங்கன்னா 15 நாள் கிட்டத்தட்ட ஒரே ஒரு பைக் தான் பார்த்தேன். அதுவும் வந்து டியூக் ஒன்று, பெட்ரோல் பைக்கு. மற்றபடி எதையுமே பார்க்கல. இந்த வாட்டியாச்சும் பார்ப்போமான்னு பார்க்க இவருக்கு பாப்பரப்பான்னு கிடக்கு. நம்ம ஊர்ல இப்படிதான் கிடக்கு இருந்துச்சுன்னா. பட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் இங்க எவ்வளவோ பரவாயில்ல. தென் ஆப்போசிட்ல ஏதோ கச்சமுச்சான்னு பிச்சு போட்டிருக்காங்க. அது என்ன நேம்னே நமக்கு புரியல. பட் இங்க சிக்னலை செமையா மதிக்கிறாங்க நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. சரி வாங்க லைட்டா உள்ள போய் அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். பவர் டவுன் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எப்படி போறது, போலாமான்னு வர தெரியலையே. ஐ திங்க் இந்த மால்னு நினைக்கிறாங்க. இது ஆமா மால் தான். இது என்ன மால்? இது நம்ம நியர்பை ஹோட்டல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு ஹோட்டல் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விசித்திரமான ஒன்று பார்த்தாங்க, ஹோட்டல் டாய்லெட். ஐயோ வேற லெவல். இங்க ஏகப்பட்ட பட்டன் வச்சு கலர் கலர் லைட்டோட ஒரு டாய்லெட்டுங்க. சமங்க, அதையும் பாக்குறோம் கண்டிப்பா. ஆமாங்க, உள்ள ஒருத்தங்க பாடுறாங்க. அவங்க இப்படி சுத்தி போவோம். சுத்தி போய் நான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ற பப்பா இருக்குமோ அவங்க மட்டும்தான் பாடுறாங்க. யாருமே காணோம். இந்த இது சும்மாதான் இருக்கு. இந்த மாலை நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஏன்னா இங்க பக்கத்துல இருக்குமா மால் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். சரி வாங்க இந்த பக்கம் போலாம். எடிட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப எல்லாம். அதனால என்ன பண்றேன்னா நானே பேசி அப்படி எடுத்து அப்படியே போட்டுடலாம். எடிட் பண்றது உட்காந்து எடிட் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதான் இந்த வழியில அமைக்கிட்டேன். ஓகே, சோ நம்ம இப்ப பாத்துருக்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா டியாஞ்சின்ல தான் இருக்கும். டியாஞ்சின் ஹோட்டல் அவுட் சைட். ஐயோ சமைச்சுலன்னு இருக்குங்க கையெல்லாம். என்ன பாபா ஸ்டைல ஒருத்தன் உட்காந்துருக்கான். பாபா ஓகே, கேக்குறாங்க சவுண்டு. பாடுறாங்க உள்ள.
பட் அவங்க எதுக்கு பாடுறாங்க அப்படின்னு தான் தெரியல. எனது பேபி பேக் சில்க்ஸ். சரி வாங்க, ஸ்டார் பக்ஸா ரைட்டா பார்ப்போம் வெளியே நின்று. சரிதாங்க, பாடுறாங்க பாருங்க. ஏதோ பாடுறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஓகேங்க, அவங்க பார்த்து பாட்டுட்டோம். நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு இன்னும் அடுத்த ஏரியாவுக்கு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஐயோ கை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம கூலிங்ல இருந்தா என்ன ஆகும், நம்ம ஹார்ட் அந்த மாதிரி ஆகுது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய டெஸ்லா கார் வந்து ஓடும். எல்லாம் டாக்ஸியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாதிக்கார. நம்ம தான் டெஸ்லா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நீ வந்து சப்பையா பண்ணிட்டு இருக்கான் நிறைய விஷயங்களை டெஸ்லா வச்சு. சரி விடுங்க. இந்த நின்று மொத்தம் பாத்தீங்கன்னா ஏதோ பே பில்டிங் மாதிரி ஒரு வேலை காணும். இப்போ ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓ கால் லைட் தெரியுதாங்க. சரி வாங்க போவாங்க. குளிரா இருக்குங்க. ஏண்டா வழி வந்துருக்கு, திரும்ப எப்படி போறது? ஐயோ என்னைய போட்டிட்டாங்க. ஆவி பறக்குது. இன்னும் இவ்வளவு ஜில்லா இருக்கு. என்னங்க டைம் 7:30 தாங்க, அதுக்குள்ள இப்படியா? முடியலையே சாமி. இப்பதான் புரியுது. அப்ப இன்னும் அடுத்த மாசம் எல்லாம் டிசம்பர் டைம்ல வந்தா உறைஞ்சிருவோம் போல. இவ்வளவு குளிர இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லைங்க. அதனால என்ன பண்றது, வீடியோ எடுக்கிற போக நம்மளை விட மாட்டேங்குது. ஸோ வி ஆர் கோயிங். தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய லைட்லாம் தெரியும் பாருங்க. ப்ளஸ் பண்ணி காமிக்கிறேன். லைட்டிங் அது இதுன்னு நிறைய இருக்கு. பட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப குளிருது. நம்மளால ரொம்ப நேரம் மேனேஜ் பண்ண முடியாது கண்டிப்பா. ஸோ ரிட்டர்ன் ஹோட்டலுக்கே ஓடிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு புதுசு ஒரு ஜப்பின் வாங்கல, செம்மையா வாங்கி திரும்பவும் வரோம். ஓகேவாங்க. ஜஸ்ட் இது ஒன்லி ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஜஸ்ட் ஒன்லி அவுட் சைட் ரிவ்யூ மட்டும்தான். ஸோ நாளையிலேருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெறிக்க வரும். மெயினா எனக்கு அந்த டாய்லெட் வாங்கி. ஐயோ அவசங்க. சரியா, திரும்ப நாளைக்கு சந்திப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே. ஸோ நம்ம மெதுவாக ஆரம்பிப்போம். நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வேற லெவல். போன வாட்டியோட இந்த வாட்டி ரூம் அப்படியே அல்ட்ரா என்ன பொழிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரி பாய் ஐஸ், திரும்ப சந்திப்போம். ஏன்னா டைம் 7 o'clock. நம்ம தூங்க வேண்டிய டைம். சாப்பிட்டுட்டு ஊர்ல என்ன தூங்க மாட்டோம், இங்க நான் தூங்க வேலை கிடையாது நமக்கு. டிவி பார்த்தீங்கன்னா டிவியில வந்து ஒரு எல்லாமே சைனா சேனல் தான் ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்ஸ், பாய் பாய்.